அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி வட்டம் சென்னிருப்பம் முதல்நிலைய ஊராட்சியிலிருந்து என்ஆர் பன்னீர்செல்வம், சமூக ஆர்வலர். எங்கள் ஊராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சமுதாயத்துக்கும் சுடுகாடு ஒதுக்கப்பட்டிருக்கு. எங்கள் ஊராட்சியில் பெரிய ஊர், ரொம்ப கடை அதிகமாக இருக்குது. குளங்குட்டை இருக்குது, ஆனால் இருக்குது, ஆனால் இல்லை. குளங்குட்டைங்க இருக்குது, ஆனால் இல்லை. எல்லாம் ஆக்கிரமிப்பில் இருக்குது. இன்ன வரைக்கும் எந்த அரசு அதிகாரம் சரி, ஊராட்சி மன்ற தலைவரும் சரி, எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. குளங்கொட்டை, ஏரி எல்லாமே ஆக்கிரமிப்பில் இருக்குது. நீர்பிடிப்பு இடத்துல வந்து வீடுகள் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் கட்டிட்டு தான் வராங்க. அது அரசு அதிகாரி எந்த நடவடிக்கை எடுக்கலை. வர தாசில்தாருக்கும் தெரியும், பிடிஓக்கும் தெரியும், விஓக்கும் தெரியும், சரிங்களா, எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் தெரிஞ்சும் கண்டும் காணாமல் தான் இருக்காங்க. எங்கள் ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் கண்டும் காணாமல் தான் இருக்காங்க. இதுதான் நான் சொல்லுவேன். ஒரே ஒரு குளம் மட்டும் தூர் வாரி கிடக்கு. ஆனால் அதுக்கு வர கொண்ட காவா தண்ணி எப்படி வரும்? கொட்டையை வந்து தூர் வாரிட்டாங்க, பின்ன கொட்டாது பேர், குட்டையை தூர் வாரிட்டாங்க. தண்ணி எப்படி வரும்? தண்ணி வர வழி அந்த காவாவை ஆக்கிரமிப்பு இருக்குது. அந்த காவாவை எடுத்தால் தானே தண்ணி அந்த குளத்துக்கு வந்து சேரும். சும்மா கடமைக்கு எடுத்துருக்காங்க. சரி, அது போகட்டும். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் சுடுகாடு கொடுத்துருக்காங்க. எங்கள் ஊராட்சியில் இருக்குது, சுடுகாடு இருக்குது, அந்த காலத்துலேருந்து இருக்குது. சென்னிருப்பம் வந்து பைபாஸ் கார்னரில் குட்டை ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூல் பின்புறமாக முஸ்லீம் சமுதாயத்துக்குன்னு சுடுகாடு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த சுடுகாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கைலாங்கடை கட்டி வாடகை வசூல் பண்ணிட்டு வராங்க. கைலாங்கடைக்கு தர வாடகை விட்டு வசூல் பண்ணிட்டு வராங்க. இது மிகப்பெரிய தவறு. இது தாசில்தாருக்கு ஏற்கனவே நான் தெரிவிச்சிருக்கேன். தாசில்தார் இன்ன வரைக்கும் அந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கொஞ்சம் ஓராண்டு ஆக போகுது நான் கம்ப்ளைண்ட் பண்ணி. தாசில்தாருக்கு கைபேசி மூலமாக தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், நடவடிக்கை எடுக்கலை. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு சேர்ந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி சந்து இருக்கும். அந்த 4 அடி சந்துலேருந்து 20 அடி நீட்டுக்கு அந்த ஸ்கூல் இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி அங்கே ஒரு சடலம் புதைச்சிருக்காங்க. முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அந்த ஸ்கூல் இடம் வந்து எங்களுக்கு சொந்தமானது. அந்த 4 அடி சந்து 20 அடி நீட்டுக்கிட்ட இருக்கும். எங்களுக்கு வந்து முன்னாள் தலைவர் எஸ்கே சேகர் அவர்கள் வந்து எங்கள் சமுதாயத்துக்கு கொடுத்ததா சொல்லி இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி ஒரு ஸ்கூலுக்கு, இந்த ஸ்கூல் இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த இடத்துல ஒரு சடலம் புதைச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய தவறான செயல். இது தாசில்தார் எல்லாருமே தெரியும். ஏன் தாசில்தார் நடவடிக்கை எடுக்கலை? என்ன காரணம்? அப்போ எல்லா சுடுகாட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா பணம் பதிக்கிற இடம் போய் மீதி இடம் இருந்ததுன்னா கடை கட்டி வசூல் செய்யலாமா? அப்போ தாசில்தார் எல்லாம் அமைதியாக இருக்கணும். எங்கள் ஊராட்சியில் நிறைய பேர் வந்து வருமானம் இல்லாமல் இருக்காங்க, சரிங்களா. சமுதாயத்திலும் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் எல்லாம் இருக்காங்க. நாங்கள் கடை லைனாக கட்டிக்கிறோம், முன்னாடி கட்டி வாடகை வசூல் பண்ணுறோம். தாசில்தார் கேட்கவே கூடாது. தாசில்தார் இதை கேள்வி கேட்கவே கூடாது. இன்ன வரைக்கும் கண்டு காணாமல் கண்மூடித்தனமாக இருக்கிற தாசில்தாருங்க எங்கள் ஊராட்சி வர தாசில்தார் பூவிருந்தவல்லி தாசில்தார் வட்டாட்சியர் அவர்கள் முஸ்லீம் சமுதாயத்தை சுடுகாடை கடை கட்டி வசூல் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்காத தாசில்தார். அப்போ இனிமேல் வந்து எங்கள் சமுதாயத்து சுடுகாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இடம் இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒரு 10 கடை நீட்டாக கட்டி விட்டுறோம், வாடகை வசூல் பண்ணுறோம். அப்போ எங்கள் சமுதாயத்தில் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் இல்லாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு வருமானத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். தாசில்தார் கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் கேள்வி கேட்குற மாதிரி தான் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். இல்லை கடை கட்டி வசூல் பண்ணலாம், தாசில்தாரே அனுமதி கொடுக்குறாங்கன்னா எல்லாருமே செய்யுங்க தயவுசெய்து. எல்லா ஊராட்சியிலும் சரி, சுடுகாட்டில் யார் யாருக்கெல்லாம் முன்பகுதி இடம் இருக்கோ ரோட்டு ஓரமாக கடை கட்டி வசூல் பண்ணுங்கள். எந்த தாசில்தாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி கேள்வி கேட்டாங்கன்னா இதை பதில் சொல்லுங்கள் அவங்களுக்கு, சரிங்களா. எங்கள் பொதுநலன்னு பார்த்தோம்னா எங்கே வேணால் கேள்வி கேட்கலாம். ஆனால் எங்கள் பூவிருந்தவல்லி சென்னிருப்பம் ஊராட்சியில் யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆக்கிரமிப்பு நடந்துட்டு தான் இருக்குது, சரிங்களா. இந்த சுடுகாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சமுதாயத்து சுடுகாட்டிலேருந்து அந்த கடையை ஆக்கிரமிப்பு வந்து எடுத்தாங்கன்னா நான் அமைதியாக இருப்போம். இல்லைன்னா இன்னொரு சுடுகாடு இருக்குது, அந்த இடத்துல நாங்கள் கடை கட்டி வாடகை வசூல் செய்வோம். இது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா தாசில்தார் மேலே நான் பெட்டிஷன் கொடுக்க தயாராக இருக்கேன் மாவட்ட ஆட்சியர்கிட்ட. நன்றி, வணக்கம்.